நிஜமாவே இவரு லக்கி தான். இந்தியன் 2 தக் லைஃப் பட வாய்ப்புகள தூக்கி எறிஞ்ச நடிகர் பத்தி தெரியுமா உங்களுக்கு? நடிகர் கமலஹாசன் நடிச்ச இந்தியன் 2 படுதோல்வி அடைஞ்ச நிலையில, இப்போ அவர் நடிச்சிருக்கக்கூடிய தக் லைஃப் படமும் தோல்வி முகத்துல தான் இருக்கு. இந்த 2 படங்கள்ல நடிக்க மறுத்த நடிகர் பத்தி இப்போ பார்க்கலாம். நடிகர் கமலஹாசன் நடிப்புல போன வருஷம் இந்தியன் 2 படம் வெளியாகி படுதோல்விய சந்திச்சது. அதுக்கப்புறமா கம்பேக் கொடுக்கக்கூடிய முனைப்போட அவர் நடிச்ச படம் தான் தக் லைஃப். இந்த படம் வெற்றியடையும் அப்படின்னு அவரு மலை மாரி நம்பிக்கிட்டு இருந்தாரு. ஆனா தக் லைஃப் படத்தோட ரிசல்ட் அப்படியே உல்டாவா இருக்கு. தக் லைஃப் படம் இந்தியன் 2வ விட மோசமா இருக்கிறதா விமர்சனம் பண்ணிட்டு வராங்க. இந்த நிலையில தக் லைஃப், இந்தியன் 2 இந்த 2 படங்கள்ல நடிக்கக்கூடிய வாய்ப்ப ஒரு நடிகர் மறுத்திருக்காரு. அந்த நடிகர் வேற யாரும் இல்ல, துல்கர் சல்மான் தான். அவர இந்தியன் 2 படத்துல நடிக்க வைக்க பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. ஆனா, அவர் நடிக்க மறுத்துட்டாரு. அதுல சித்தார்த் நடிச்ச கதாபாத்திரத்துல தான் துல்கர நடிக்க வைக்க அணுகியிருக்காங்க. ஆனா, அவரு நோ சொல்லிட்டாராம். இந்த படத்துக்கு நோ சொல்லிட்டு அவர் நடிச்ச படம் தான் சீதாராமம். அந்த படம் பான் இண்டியா அளவுல ரொம்ப பெரிய வெற்றி படமா அமைஞ்சது. அதில் துல்கர் சல்மான் ராணுவ வீரரா நடிச்சிருப்பாரு. அதே மாதிரி கமலஹாசனோட தக் லைஃப் பட வாய்ப்பையும் துல்கர் நிராகரிச்சிருக்காரு. தக் லைஃப் படத்துல கமலஹாசன் கூட துல்கர் சல்மானும், ரவி மோகனும் நடிக்கிறதா இருந்துச்சு. ஆனா கால் ஷீட் பிரச்சனை காரணமா 2 பேருமே அந்த படத்துல இருந்து விலகிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் துல்கருக்கு பதில் சிம்புவும், ரவி மோகனுக்கு பதிலா அசோக் செல்வனும் நடிச்சாங்க. தக் லைஃப் படத்துக்கு நோ சொல்லிட்டு துல்கர் தேர்வு செஞ்ச படம் தான் லக்கி பாஸ்கர். அந்த படமும் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. இப்படி 2 படங்களுமே அட்டர் ஃப்ளாப் படங்களுக்கு நோ சொல்லிட்டு 2 சூப்பர் டூப்பர் ஹிட் படங்கள குடுத்திருக்காரு நடிகர் துல்கர் சல்மான். நிஜமாவே லக்கி பாஸ்கர் தான் அப்படின்னு நெட்டிசன்கள் அவர பாராட்டிட்டு வராங்க. தக் லைஃப் படத்த பார்த்த சில பேரு, நல்ல வேள துல்கர் எஸ்கேப் ஆயிட்டாரு அப்படின்னு மீம் போட்டு வராங்க. இந்தியன் 2 படத்துல சித்தார்த் நடிச்ச ரோல நடிக்க துல்கர் சல்மான் மாதிரியே நடிகர் சிவகார்த்திகேயனும் நிராகரிச்சுட்டாரு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது.